அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இறைச்சி கேக் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நோன்பு திறக்கும்போது கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம இதில் ஒரு பீஸ் எடுத்து லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஒரு அகலமான குக்கர் எடுத்துக்கிடுங்க. அதில் 2 பீஸ் பெரிய சிக்கன், போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கிடுங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். அது வெந்துட்டுருக்கக்கூடிய டைமில் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சிடலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி. இதை ஸ்கின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் சாப்பரில் போடலை, கையில் வச்சு தானே இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். தக்காளி பழம் 1 கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மல்லி இலையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா வைக்கிறதுக்கு சீக்கிரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் ஒரு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிடுங்க. இப்போ அரை கப்பு கூட போட்டாச்சு. இதில் 2 முட்டை சேர்த்துக்கிடுங்க. அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிடுங்க. ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கிடுங்க. பால் சேர்த்து இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேட்ரு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 10 எண்ணம் சுடலாம். மாவு நல்ல நைஸாக தான் நம்ம பரத்தணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ மாவு ஒரு ஓரமாக வச்சுக்கிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே இருக்கட்டும். இதுக்குள்ள சிக்கன் வெந்துச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்ல சூடாகவே இருந்தது. நான் எப்போவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு 4 மணிக்கு போயாச்சுன்னா 6 மணி 6:15 எல்லாம் ஆகும்போது தான் வெளியே வர்றது. இப்போது சிக்கனை அந்த எடுத்து வச்சுட்டு அந்த முள்ளெல்லாம் வெளியே போட்டுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் போட்டு லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், அரை டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகு கீ சேர்த்தாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இந்த கட் பண்ண வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம ஆயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் போட்டு வச்சுருக்க சிக்கனையும் மல்லி இலையும் சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த கறி மசாலா 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை போட்டேன். போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பெப்பர். இல்லை பெப்பர் இல்லைன்னா உங்களுக்கு வத்தல் புலாவ் பொடியை லைட்டாக சேர்த்தா போதும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்போவுமே. சரி, நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சுது. இப்போ பேன் வச்சு நம்ம மைதா மாவு தோசை சுட்டு எடுத்துடலாம். முதல்ல விடும்போது மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிடுங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு விட்டு சுடும்போது அப்படியே ஒட்டாமல் எடுக்காமல் வரும். ப்ளைட்டுக்கு மாற்றியாச்சு. இன்னும் 1 விட்டு காமிக்கிறேன். நல்லா நைஸாக பரத்திக்கிடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு 10 எண்ணம் சுட்டு எடுத்துட்டேன். இனி நம்ம அசம்பிளி பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கீ தேய்ச்சிட்டு ஒரு மைதா மாவு தோசை வச்சேன். வச்சதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்கை முதல்ல வைக்கணும். இதே மாதிரி 2-3 தடவை லேயர் லேயராக நம்ம பண்ணணும். எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இனி மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆவி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுடுங்க.
மீடியமாக வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. அதில் 2 முட்டை வேற ஒரு பவுலில் விட்டுக்கிடுங்க. இதில் சால்ட்டு பெப்பரு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். நல்லா பீட் பண்ணிக்கிடுங்க முட்டையை. விட்டுட்டு இந்த சைடு ஓரமாக லைட்டாக விட்டுடுங்க. அப்போ அது கவர் ஆகிடும். மசாலா எல்லாம் வெளியே ஒன்றும் செய்யாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ திருப்பி மூடி போட்டாச்சு. இப்போ நமக்கு அது திருப்பணும். அதனால் நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கீ தேய்ச்சிட்டு திருப்பினா நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி 2-3 வாட்டி திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சூடாக கஞ்சிக்கு கூட டீக்கு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்புக்கு.